Hello aspirants, welcome back to Aptrix with Manik. This is survival of the fastest. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனோட வந்திருக்கேன் ஆஸ்பிரன்ஸ். பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் அனைவரும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் அப்ளை பண்ணலாம். அதுவும் ஆஃபீஸர் போஸ்ட் விட்டுருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எந்த கம்பெனியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். எல்ஐசி எல்லாருக்கும் பெருசாக தெரியும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கோரால்லாம் சர்ச் பண்ணேன். இந்த இதில் வேலை செய்கிறவங்க, ஏஓவாக வேலை செய்கிறவங்க, அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இந்த என்ஐஎஸ்சிஎல்லும் வந்து கிட்டத்தட்ட எல்ஐசிக்கு நிகரான ஒரு பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி தான். அதுலேயும் ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, கரியர் க்ரோத் சூப்பராக இருக்குது, 9 to 5 இருக்குது. நிறைய பேர் வந்து ஜாப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா வருஷம் இது அப்பப்போ போடுற மாதிரி தெரியல. ஓகேவா? என்ஐஎஸ்சிஎல் அசிஸ்டன்ட் ஏஓன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குறிப்பாக பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் அதுக்கு என்ன பேட்டர்ன் படிக்கிறீங்களோ அதே பேட்டர்ன் தான் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது 170 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 29 ஆஸ்பிரன்ஸ். வர 29ஆம் தேதியோட முடியுது. அதனால கொஞ்சம் சீக்கிரமா இதை பார்த்து என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க. பே ஸ்கேலு பேசிக் 50 அண்ட் கிராஸ் பே 88. பார்க்கும்போதே சிரிப்பு வருது. ஓகேவா? நல்ல சேலரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு செட் ஆச்சுன்னா படிச்சு அப்ளை பண்ணுங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, எஸ். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நான் சொன்ன மாதிரி 29ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. 29 செப்டம்பருக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. பேமெண்ட்டும் அதுக்குள்ளே பண்ணிடணும். எக்ஸாம் எப்போ சார் வரும்னா அடுத்த மந்தே வந்துடும், 13th அக்டோபர். யாராவது தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போட்டு விடுங்க, இதையும் போட்டு விடுங்க. 17th நவம்பர் மெயின்ஸ் வந்துடும், போட்டு விடுங்க. சரியா? ஒரு 3 மாதத்தில் ஒரு எக்ஸாமே முடிஞ்சது பாருங்க. எஸ். இப்போ நான் 170 வேகன்சின்னு சொன்னால அதை ரெண்டாக பிரிக்கணும் ஆஸ்பிரன்ஸ். என்ன அப்படின்னா ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. போக தான் டீட்டெயிலாக சொல்லுவேன். சரியா? ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டு 120 தான். அதாவது பொதுவாக எந்த பட்டதாரி வேணாம், எந்த கிராஜுவேட் வேணால் எழுதலான்றது இந்த 120. இந்த 50ன்றது ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட். இந்த அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கணும். நான் சொல்கிறேன், அது சிஎம்ஏ அதெல்லாம் வருது, டெக்னிக்கலான விஷயங்கள் நான் காட்டிடுறேன். சரியா? இது 170. உள்ளுக்குள்ள வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்லாம் இருக்க தான் செய்யும். அப்புறம் வேற என்ன போட்டிருக்கேன்? இடபிள்யூஎஸ் மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஓகேவா? சர்டிஃபிகேட் வந்து அவங்க நிறைய கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. 31/3/2024 அப்புறம் எடுத்துருக்கணுமா. நீங்கள் வாங்குவீங்களா, அந்த இத்தனை ஏக்கருக்குள்ளே இருக்கணும், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட், அந்த அளவுகள், அந்த இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம், அதாவது 2024 ஃபினான்ஷியல் இயருக்கு அப்புறம் சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இதுக்குன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் பார்த்துக்கங்க. அதை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஏஜ் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். காலேஜ் 21லேருந்து காலேஜ் முடிச்ச கையோட 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? என்னைக்கு அப்படின்னா 1ஆம் தேதி செப்டம்பர் 1 கணக்கு பண்ணீங்கன்னா நீங்கள் 30க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. இந்த செப்டம்பர் 2 1994 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஆனால் இந்த தேதியில் பிறந்திருக்கலாம். சரியா? இதுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஆனால் இந்த தேதியிலையும் பிறந்திருக்கலாம். ரிலாக்ஸேஷன் ஓபிசி பார்த்துட்டு இருக்கீங்க, 32 வயசு 33 எட்ஜில் நிற்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 3 வருஷம் இருக்கு. எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, 10 வருஷம் இல்லையா? அண்ட் ஆர்மி பர்சன்ஸுக்கும் 5 வருஷம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்துருங்க. ஓகே, எஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி ஜெர்னலிஸ்ட்டுக்கு என்ன பட்டதாரியாக இருந்தாலும் ஓகே, பட் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் ஆஸ்பிரன்ஸ். இதுதான் பெஞ்ச் மார்க் டேட்டு. ஏஜுக்கும் சரி, எஜுகேஷனுக்கும் சரி, இதுக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட், அந்த டிகிரியை வாங்கியிருக்கணும். எய்தர் நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் 3 தான். எஸ், எய்தர் நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியாக இருக்கலாம். என்ன வேணால் இருக்கலாம். என்ன கண்டிஷன் அப்படின்றது வரும் பாருங்கள். எஸ், ஏதாவது ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெக்கக்னைஸ் ஆகிருக்க இன்ஸ்டியூட்டில், எஸ் இதோ இருக்குது பாருங்கள், 60% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். யார்? ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். எதில் அப்படின்னா எய்தர் ஆஃப் த டிகிரி எக்ஸாம். நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை யூஜி படிச்சிருந்தாலும் சரி, எதையாவத்தில் 60% கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்கல்ல, அதை காட்டிடுங்க. அண்ட் மற்ற எஸ்சி எஸ்டி வந்து 55% வாங்கியிருந்தா போதும்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன் வச்சுருக்காங்க, அதனால நம்ம அதை பார்த்து தான் ஆகணும். ஸோ 60% கம்மியாக எடுத்தவங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. சரியா? ஓகே. ஸ்பெஷலிஸ்ட் நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸில் இந்த சிஏ சிஎம்ஏலாம் இருக்கும்ல, அதை படிச்சிருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது. சிஏ சிஎம்ஏ படிச்சிருக்கணும். அண்ட் அதில் நீங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கணும். இல்லை எம்பிஏ ஃபினான்ஸ் படித்தவங்க, பிஜிடிஎம் ஃபினான்ஸ் படித்தவங்க, எம்காம் படித்தவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பாருங்கள். அந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா எக்ஸாம் ஃபீ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பேங்கிங் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து 850. ஓகேவா? யார் யாரை தவிர்த்துனா எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனை தவிர்த்து எல்லாருக்குமே 850, அவங்களுக்கு மட்டும் 100 ரூபாய். ஓகேவா? அதுவும் 29ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். காசு கட்டுறதுக்கு வேற டேட் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே 29ஆம் தேதிக்குள்ளே முடித்து விட வேண்டும். ஓகே.
ஓகே, இப்போதான் நம்ம வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு வரோம். ஓகேவா? நான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன சொல்றது, ஆல்ரெடி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன். சிம்பிள் தான், இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ், எதுவுமே இல்லை ப்ரிலிம்ஸ்ல. சரியா? இதுன்னு அதே 30 கொஸ்டின், 35 அதே பேட்டர்ன் தானே? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ், அதே தான். இது பெனால்ட்டி 1/4 இருக்கும். இது ப்ரிலிம்ஸ் ரெண்டு பேருக்குமே, ஜெர்னலிஸ்ட் போஸ்ட்டுக்கும் சரி, ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கும் சரி. அடுத்து மெயின்ஸ் ஃபேஸ் 2 வந்து ஜெர்னலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஜென்ரல் அவேர்னஸ் வச்சுட்டாங்கோ. அதே மாதிரி 50 மார்க் வச்சுட்டாங்க. எவ்வளோ டைம் தராங்க? 40 40 30 40னா எவ்வளோ மினிட்ஸுங்க? 80 120 150 மினிட்ஸ், 2.5 hours இருக்கு இல்லையா? அப்படின்னா எஸ், 120 150 2.5 hours இருக்கு. ஓகே, செக்ஷனல் டைமிங் தான். ஓகே, செக்ஷனல் டைமிங். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். டியூரேஷன் ஃபார் ஈச் செக்ஷன் செப்பரேட்லி டைம்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்தந்த செக்ஷன் எனக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அடிச்சா போதும். ஓகே, ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அதே தான். பட் அந்த உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறாங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ், சூப்பர். ஃபேஸ் 2 டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் இருக்குது ஆன்லைன்லேயே. இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க, லெட்டர் ரைட்டிங் 10 மார்க், எஸ்ஏ 20 மார்க், இதெல்லாம் வந்து இது பண்ண 30 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இது குவாலிஃபைங் நேச்சர் தாங்க. இதை வச்சுலாம் உங்களை ஃபில்டர் பண்ண மாட்டாங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். சரியா? அடுத்து இதெல்லாம் முடிச்ச அப்புறம் இன்டர்வியூ. ஓகேவா? இன்டர்வியூ என்னன்னா, அதுக்கு மார்க் இருக்கு, இன்டர்வியூக்கு மார்க் இருக்கு. நீங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எழுதுனீங்கல்ல, அதோடைய மார்க்லேருந்து ஒரு 75 மார்க்காக மாற்றிடுவாங்க. இன்டர்வியூக்கு ஒரு 25 மார்க் எடுத்துப்பாங்க. 100 மார்க்குக்கு உங்களை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் எங்கே சார் போய் எழுதுறதுன்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்குன்னா, பாண்டிச்சேரியில் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூரில் வரைக்கும் இருக்குது. டாப் டு பாட்டம் கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. மெயின்ஸ் சென்னையில் தான் போய் எழுதணும். இன்டர்வியூ பற்றி எந்த தகவலும் இல்லை, எங்கே கூப்பிடுவாங்கன்னு தெரியல இன்டர்வியூக்கு. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எங்கே கூட்டாலும் போய் எழுதிடுவீங்கல்ல? எஸ், ஓகே. ப்ரொபேஷன், இது நிறைய பேருக்கு முக்கியமான, இதை நான் வந்து எடுக்கலாமா வேணாமா இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து 2-3 ஜாப் அட் அ டைமில் வச்சுக்கிட்டு, இல்லை இது கிடைச்சாலும் அடுத்து அது கிடைச்சா போகலாமான்னு மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். அதாவதுங்க, நீங்கள் சேர்ந்த உடனே 1 year கண்டிப்பாக ப்ரொபேஷன் ட்ரைனிங் பீரியட் இருக்கும். 1 yearல கொடுத்துருவாங்க, பிஓ மாதிரி தான். பட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சா 2 வாட்டி 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு போட்டுருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் 2 years வரைக்கும் ப்ரொபேஷனாக இருக்கலாம். கன்ஃபார்ம் ஆகிட்டா பாண்டு நீங்கள் இருக்குது, நீங்கள் சேரும்போதே பாண்டு இருக்குது. 4 years நீங்கள் வந்து ப்ரொபேஷனையும் சேர்த்து சர்வ் பண்ணி ஆகணும். 4 years கண்டிப்பாக சர்வ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா, ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விதமான ரெசிக்னேஷன் இருக்குது. நீங்கள் ப்ரொபேஷனை முடிச்சுட்டு ரிசைன் பண்ணீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ரொபேஷன் 1 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல, காசும் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுத்தாங்கல்ல, அந்த ட்ரைனிங் அந்த காசை மட்டும் கொடுத்துட சொல்லுவாங்க, பே பண்ண சொல்லுவாங்க. 1 year கிராஸ் சேலரி மட்டும். ஏன்னா உங்கள் மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனிக்காக. ஆனால் நீங்கள் விட்டு போறீங்கன்னும் போது அதை நீங்கள் திருப்பி கொடுத்தாகணும். இல்லை நான் ப்ரொபேஷன் ஒரு 2 மாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே கிளம்பிடுறேன், எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சு பெட்டரா அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எவ்வளோ மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கினீங்கன்னா அந்த சம்பளத்தையும் கொடுத்துடணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 25,000 கொடுத்துடணும். ஓகே, காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங், உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் காஸ்ட் மாதிரி. இது கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்கள் 2-3 அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க செட் ஆகுதான்னு. எல்லாம் ஓகே அப்படின்னா இந்த லிங்கை போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் பிடிஎஃப் வைக்கிறேன். இது ஒரு அஃபிஷியலான நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்லேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். பேங்கிங், ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க்லாம் தீயா எழுதுறீங்க, இதுவும் எல்லாமே எழுதுங்க. ஒன்று கிடைக்காட்டி இன்னொன்று கிடைக்கும்ல. இது சென்னையில் இருக்குது, பாண்டிச்சேரியிலே கூட இருக்குது, உங்களோட லொக்கேஷன்லேயே கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஆல் ஓவர் இந்தியா தான் சொல்கிறாங்க. ஆஃபீஸர்னும் போது ட்ரான்ஸ்ஃபரபிள் தான். பட் என்னைக்காவது கிடைச்சி எதாவது பண்ணி வரலாம்ல. என்ஐஏசிஎல். ஓகேவா? சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆப்டிடியூட் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு தெரியும். ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நம்ம கோர்ஸை பற்றி என்னன்னு சொல்லிட்டு பின் பண்ணுறேன். குவான்ஸ் கோர்ஸ், இந்த எக்ஸாமுமே உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஷார்ட் கட்ஸ்லாம் எப்படி போடுறது, மெயின்ஸ் லெவல், டஃப் லெவல் சம்ஸ்லாம் நம்ம தனியாக டீல் பண்ணுறோம், அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக போடுறேன். அதை செக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.